Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் ஏரியில் வந்து நம்ம மீன் பிடிச்சிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி இந்த சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிலேபி மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தவாவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது பியூர் மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு ஒரு 100 கிராம் சம்திங் வந்து சில்லி பவுட்ரு எடுத்துருக்கும். ஸோ இது கூட வந்து எக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை அந்த மஞ்சக்கரு இல்லாமல் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூள், மிளகுத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, பியூர் மிளகாத்தூள், எண்ணெய் அதை ஆட் பண்ணிட்டோம். ஸோ உப்பு, உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் இது மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். ரொம்ப பெரிய கடையில் வாங்குகிற எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே செய்கிறோன்றதுனால, அது கிராமத்து சைடில் செய்கிறோன்றதுனால இதை ஆட் பண்ணிடுறோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து ரொம்ப 2-3 டைம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கத்தி வச்சு சின்ன சின்னதாக கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மசாலா வந்து அதுக்குள்ளே நல்லா மிக்சப் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நல்லா மிக்சப் ஆகிற அளவுக்கு நம்ம சின்ன சின்ன கூடாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ 2 பக்கமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அதில் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்சைட் நிறைய மசாலா வேணும், ரொம்ப ஸ்பைஸினா அதுக்கேற்ற மாதிரி மசாலா அதுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அந்த மசாலா கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை வறுவலுக்காக இந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ குக்கிங் ரிலேட்டடாக வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கலை சமையலுக்கு எப்பவும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷம், உங்களுக்கு மோர் டைம் இருந்துச்சுன்னா மோர் டைம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷம் அந்த மசாலா நல்லா உள்ள, அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஊறும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தவாவில் தான். தவானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அடுப்பு நம்ம பற்ற வச்சுருக்கோம். இது நிலத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோசைக்கல் தவா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தவாவில் வந்து ஜஸ்ட் ஆயில் மட்டும் போட்டுரும். கொஞ்ச நேரம் கல் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சப் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ் எடுத்து ஒவ்வொன்றா வந்து மேலே வச்சுக்கலாம். நம்ம வந்து நிறைய டூர் போகிற இடத்துல கடையில் வந்து பார்த்திங்கன்னா தவா ஃபிஷ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கான ரெசிபிக்கான மசாலா நான் என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற மசாலா இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக இது வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த மாதிரி மீன் நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மீன் வந்து நீங்கள் கிராமத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த மெத்தடில் ஃப்ரைக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் இந்த மாதிரி தவாவில் போட்டிங்கன்னா அழகான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இது கூட உங்களுக்கு வேணும்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லெமன், ஆனியன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, எண்ணெயில் பொரிக்கலாம், நம்ம தவாவில் தான் செய்கிறோங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி பற்றி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கலை சமையலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.